ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய நாமா திருப்பெயரில் 72வது திருப்பெயர் ஜலநிபாய நமஹா. நீராய் பரிணமித்தோனுக்கு நமஸ்காரம். அதாவது தீர்த்த ரூபமாக ஆனவருக்கு அப்படின்னு. இது சிருஷ்டியாதி விஷயங்களை சொல்கிறது. உலகத்தில் சிருஷ்டி எப்படி ஏற்பட்டதுங்கிறத விஞ்ஞானம் ஒரு அபிப்பிராயம் சொல்கிறது. வேதங்களும் சாஸ்திரமும் ரொம்ப விஸ்தாரமாக அதை பற்றி பேசுறது. அதில் இப்போ சூரியனை சொல்லிட்டு அடுத்து சொல்கிறது தீர்த்தத்தை சொல்கிறது. இந்த உலகமே பிரளயத்திலையும் நீரில் தான் இருந்தது. பிரளயத்துக்கு அப்புறமும் தீர்த்தம் மாத்திரம்தான் இருந்தது. சர்வ மாபோமயன் ஜெகத்து அப்படின்னு தேவி மகாத்மியத்தில் சொல்லப்பட்ட காரணத்தினால தீர்த்த ரூபமாக தான் இருந்திருக்கு. தீர்த்தந்தான் எல்லாத்துக்கும் ஆதாரமான ஒன்று. அதனால தான் வேதங்களில் தீர்த்தம், அக்னி, விப்ரர்கள், வஸ்திரம் இதுக்கெல்லாம் தான் சர்வ தேவதாத்மகத்துவம், அதாவது இதில் எல்லாம் பகவான் எப்போவுமே வசிச்சிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறது. எல்லா தேவதைகளும் அதில் வசிச்சிருக்குன்னு சொல்கிறது. உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் ஜீவாதாரமான தீர்த்தமாக உள்ளவர் பகவான். வேதமும் இதை சொல்கிறது. நீரில் சர்வ தேவதைகளும் உள்ளனர் அப்படின்னு சொல்கிறது. அதனால் சாஸ்தா எல்லா தேவதைகளுடைய உருவத்தோடு இருக்கார். நிலத்தை படைக்கிற காரணத்தினால படைப்பும், அதே பிரகாரம் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ரசமாக இருந்து, நம்ம உடம்புலையும் ரசம் இருக்குது, தீர்த்தம் இருக்கு, அதனால் காப்பாற்றுறதும், ஊழி வெள்ளமாக மாறி உலகத்தை அழிப்பதனால லயமும், அந்த முத்தொழிலையும் பண்ணுற காரணத்தினால நீருக்கு தண்ணிக்கு முன்னீர்னு பேர். 3 தீர்த்தமாகவும் அதான் இருக்கான். ஏன்னா தீர்த்தத்தினால தான் பிருத்திவி வரது. அதனால தான் நிலத்தை பிறப்பிக்கிறதுனாலேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் உலகத்தில் ரசமாக இருந்து நம்ம எல்லாரும் குடிக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்கிறதா இருக்குது. அதுக்கப்புறம் பிரளயமாகவும் மாறுறது. அதனால் தீர்த்தத்துக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. தீர்த்தம் இல்லாமல் எந்த காரியமும் சொல்லவில்லை. ஒரு தர்மசாஸ்திர ஸ்லோகம் ஒன்று உண்டு. ஒருத்தர் பண்ண புண்ணியத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிற இடத்துல அவர்களுக்கு அனுஷ்டானத்துக்கும் மற்ற எல்லா விதங்களுக்கும் பயன்படுத்துறதுக்கு சிரமமில்லாத தீர்த்தமும் சொல்கிறத கேட்கக்கூடியதான பிள்ளையும் அமைந்தால் அவர்கள் புண்ணியசாலிகள்னு தானாகவே தெரிஞ்சுக்கலாம்னு சொல்கிறது உண்டு. தீர்த்தம் அவ்வளோ முக்கியமானதாக நமக்கு சொல்லப்பட்ட காரணத்தினால அந்த தீர்த்த ரூபமாகவே இருக்கக்கூடியவர் பகவான். அதனால் ஜல நிபாய நமஹா அப்படிங்கிறதாக இந்த நாமா தெரிவிக்கிறது. இந்த நாமாவினுடைய இன்னொரு விசேஷம், இது கடகராசியையும் பூரட்டாதி நட்சத்திரத்தையும் குறிப்பிடுறதாக இருக்கு. அச்சங்கோவில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.